உத்தமர் காந்தியின் 79வது நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தமர் காந்தி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்வார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு அரசின் சார்பில் உத்தமர் காந்தியடிகள் அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செய்கிறார். காந்தியடிகளுடைய 79வது நினைவு நாளை முன்னிட்டு தமிழகம் முழுக்க தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டு வருகிறது. அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருடன் இந்த உறுதிமொழியானது ஏற்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக தீண்டாமை ஒரு பாவ செயல் என்றும், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் எனவும் காந்தியடிகள் தன் வாழ்நாள் முழுவதும் தீண்டாமைக்கு எதிராக போராடி வந்தார். ஒரு பக்கம் இந்திய சுதந்திரத்திற்காக வெள்ளையர்களை எதிர்த்து கடுமையாக போராடி வந்த காந்தியடிகள் அவருடைய மரணத்தின் தருவாயில் வரை அவர் தொடர்ச்சியாக தீண்டாமை எதிர்த்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய அந்த தீண்டாமை எதிர்த்தும் தொடர்ச்சியாக போராடி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு அரசு சார்பில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த உறுதிமொழியில் சக மனிதன் மீதான வன்முறையும் சக மனிதன் மீதான இந்த தீண்டாமை எனும் பாவ செயலும் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் நீடித்து விடக்கூடாது. அடுத்த தலைமுறை சம தர்மம் கூடிய சம மனிதராக அனைவரும் மதிக்கக்கூடிய ஒரு மனித சமூகத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். இந்திய சமூகம் அனைவரும் சமம் என்ற அடிப்படையிலே உருவாக வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையோடு உழைக்க வேண்டும். இந்தியா என்பது நம்முடைய ஒட்டுமொத்த நாடே தவிர எந்த ஒரு தனி மனிதருக்கும் சொந்தமானது அல்ல என்பது உள்ளிட்ட பல்வேறு உறுதிமொழிகளும் ஏற்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தலைமையில் காந்தியடிகளுடைய 79வது நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்து தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியும் தற்போது ஏற்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.